என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. அம்மா மேடம், எதுக்கு இப்ப இங்க நின்னுட்டு இருக்கோம்? எல்லாரும் வீட்டுக்கு போனா தூங்கலாம்ல. அது ஒரு முக்கியமான கெஸ்ட் ஒருத்தவங்க வராங்க, நீ அமைதியா இருங்க. ஏமா அந்த அனு வரது உனக்கு முக்கியமான கெஸ்டா? கொஞ்ச நேரம் வாய் வச்சு அமைதியா இருக்க முடியாதா? நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். எதுமா அவரு சொன்னனாலதான் இப்போ இதாச்சு. அது உங்களுக்கெல்லாம் ஷாக் இல்ல, அவளுக்கு தான் ஒரு பெரிய ஷாக் வரும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஷாக் அது இதுன்ட்டு. அதுவும் அக்கா சாமன் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது போல. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுக்கா, உனக்கு ஷாக் ஆகுற மாதிரி ஒரு இது இருக்கு. அப்புறம் நீ உட்கார்ந்து கடைசியில சண்டை போட்டுட்டு இருப்ப. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்பதான் என்ன ஏதுன்னு தெரியும். அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவீங்களே. என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதான்னு சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு சொல்ற பத்தியா நீ? அக்கா உண்மையாலுமே நீ சண்டை போடுவ, பாக்கலாமா? அக்கா அது உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதனால கண்டிப்பா நீ சண்டை போடுவ. இது உங்க அக்காவுக்கு முக்கியமான விஷயமாடா? ஆமா மாமா, அக்காவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா விளையாட்டுக்கு கேட்டாலே இது பண்ணுவா. இதுல அவ ஓவரா திங்கிங் பண்ணி வச்சிருக்கா. எங்க போய் அவ நிக்க போறாளா இல்ல நீ எங்க போய் நிக்க போறியா தெரியலக்கா. ஆமாடா, எங்களுக்கு தெரியாத விஷயம் உனக்கு எப்படிடா தெரிஞ்சிருக்கு சார்? அதெல்லாம் அண்ணன் தங்கச்சிக்குள்ள பரிமாறிக்குவோம். காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு அவ என்ன நினைச்சுன்னு சொல்லுவா, நான் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லதுடா, எனக்கு ஒண்ணும் புரியலடா. உனக்கு இப்ப புரியாதுக்கா, இதுக்கு மேல புரியும் பாரு. அஞ்சலி அவன் கிட்ட மட்டும் சொல்லிருக்க பத்தியா, என்கிட்ட சொல்லாம நீ? அக்கா அது அங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னது, அது சும்மா. இப்போ உனக்கே தெரிய போகுது, இதுல நான் என்ன சொல்ல போறேன்? பாக்குற என்னன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கும் உங்க ரெண்டு பேத்துக்கும். அது சும்மா சிம்பிளான விஷயமா மட்டும் இருக்கட்டும். உங்க ரெண்டு பேத்தும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, ஏதாவது சும்மா சிம்பிளான விஷயமா இருக்கட்டும். என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சண்டே எதுமா தூங்க விடாம என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்துல எப்படி என்டர்டெயின்மெண்ட் கிடைக்க போகுது பாரு நமக்கெல்லாம். ஏதோ எல்லாம் வச்சு செய்றீங்க. ஆமாக்கா, அனு வந்து ஏதாவது தேவையில்லாம பேசுவா. நீங்களும் அந்த மாதிரி பேசுங்க, அவ பேசுறதுக்கு ஆப்போசிட்டா பேசுங்க. வேற எதுவும் பேசிராதீங்க, அப்புறம் நான் கோவமாயிருவேன். அப்படி என்னதான் விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். இல்லாட்டினா எல்லாரும் வாய முடுங்க, நானும் சாம் மட்டும் பேசிக்கிறோம். பாரு, ஏதாவது இடக்கு முடுக்கா பேசியே உன்னை மாட்டி விடுறேன்னா ஏன்னு பாரு. அஜய் உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியாதனால தான் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கேன். வாய மட்டும் தரே, அப்புறம் உனக்கு இருக்கு. கேட்டீங்களா? வாயை மட்டும் திறந்து அவ்வளவுதானா? இவள புடிச்சு ஏன் தலையில கட்டி வச்சுட்டா என் ஃப்ரெண்டு. இந்த மூஞ்சிக்கு இந்த பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம். ஓ, என்ன என் ஃப்ரெண்ட் கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீ? அப்புறம் அதுதான் உண்மை. அவனுக்கெல்லாம் நான் கிடைச்சதே பெருசுப்பா. அஞ்சலி மரியாதை கொடு. அக்கா, அப்புறம் உன்னோட எடுத்து விட்டேன்னு வையே, அவ்வளவுதான். நீ பேர் சொல்லியாவது கூப்பிடு, நான் எப்படி கூப்பிடுறேன்? சரி ஓகே, மரியாதை கொடுக்குறேன். டேய் அஜய், அக்கா போதுமாக்கா? நீ உங்க அக்கா கிட்ட அடி வாங்காம போக மாட்ட போல. அதெல்லாம் அக்கா அடிக்க மாட்டாங்க. என்னக்கா கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அக்காலாம் கை வைக்க மாட்டாங்க. அக்காவுக்கு நீ இன்னும் சின்ன குழந்தை தாண்டி அடிப்பேன். அக்கா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடிக்கல கூடாது. அம்மா தாயே உன்னை அடிக்கவும் செய்யல, மரியாதை கொடுத்து கூப்பிடு, இல்லன்னா பேர் சொல்லி கூப்பிடு. அத கூப்பிட்டு காட்டே அஜய்னு. அஜய்னு கூப்பிட்டு பழகு. சரி ஓகேப்பா, இந்த வீட்ல நீ தான் பெரிய மனுஷன், நீ சொல்றத கேட்கணும், ஓகேவா? அந்த பயம் இருக்கட்டும் என் மேல. அது ஜாஸ்தியாவே இருக்குக்கா, நீ கவலைப்படாத. பா, இந்த வீட்ல எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் இருக்காங்கப்பா. யாச்சும் என்ன மரியாதையை கூப்பிடணும்னு அவளுக்கு தோணுமே. என்னதுடா டே அஜய்னு சொல்லியா? அப்பயாச்சும் கொஞ்சம் மரியாதை வருதுல. டேன்னு கூப்பிடாம போயிட்டால. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல மரியாதை போயிரும்டா. அது தெரியும், ஏதோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தானே. தெரியுதுல, அமைதியாரு. எங்கடி அவள இன்னும் காணோம்? தெரியலடா, அப்பவே தோ வந்துட்டேன்னு சொன்னா. 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் இன்னும் வரல. அरे இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஃப்ரெண்ட் வரலன்னு வையே, நாங்க போயிடுவோம். ஆமாமா, நாங்க போயிடுவோம். அண்ணி உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா வேணாமா? என்டர்டெயின்மெண்ட் வேணும் தான், அதுக்குன்னு தூக்கத்தை கெடுக்க முடியுமா? அப்பா வீட்ல தனியா இருக்காரு, தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்கணும்ல. பாச போராட்டம்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, இருங்க போயிடலாம். அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, டக்குனு வந்துருவா. பாக்குறேன் நீ வரா மட்டும் இருக்கிற, அப்புறம் உனக்கு இருக்கு. அக்கா வெயிட் பண்ணுக்கா, 10 நிமிஷத்துல வந்துருவா. அவள வர சொல்லியிருக்கேன், எங்க இன்னும் வரல. நான் என்ன பண்றது இவ்வளவு நேரம் பண்ணானா? ஆனா சரியா எங்க கிட்ட வாங்க போறேன்னு மட்டும் தெரியுதுடி. சண்டே அதுமா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், இங்க எல்லாத்தையும் எழுப்பி விட்டு இங்க வர வச்சுட்டு இப்ப என்ன பண்ற பாத்தியா? சரி ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, போயிடலாம். டேய் அஜய், நீயாச்சும் சொல்லு, என்னதான் விஷயம்? அங்க கேட்டல, நான் ஏதாவது வாயை திறந்தேன்னு வை, அவ அடிச்சே கொண்டுருவா. அந்த பயம் இருக்கட்டும் அஜய். அதெல்லாம் நிறையவே இருக்குமா? உன் கையால என் உயிர் போகாம இருந்தா சரி. இப்படி போக கூடாதுன்னா நீங்க கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கணும். நான் மரியாதை கொடுக்கறேமா? அவ்வளவுதான், அதோட சைலண்ட் ஆயிக்கோங்க. ஏய் பானு வருவாளா மாட்டாளாடி? அக்கா ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வந்துருவா. நீயும் காலையில இருந்து சர்ப்ரைஸ் பண்ற, அத பண்ற, இத பண்றேன்னு 5 செகண்ட்ஸ் மட்டும் தான் சொல்ற. அண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம். அவ டுபாக்கு ஒரு வண்டி வச்சிருக்காளா, அந்த டுபாக்கு ஒரு வண்டில ஏதோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஸ்கூட்டிங்கற பேர்ல ஒரு டப்பா வண்டி வச்சிருப்பா, அதனாலதான். இன்னொரு 5 செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணுவோம், அதுக்கு அப்புறம் போயிடுவோம். ஓகே ஓகே, 5 செகண்ட்ஸ்க்குள்ள வந்துருவா என் ஃப்ரெண்ட். பாக்குற வரா மட்டும் இருக்கட்டும், அதெல்லாம் வந்துருவா. என்ன நடந்தாலும் இன்னைக்கு நம்ம உண்மையை சொல்ற அவகிட்ட. ஓகே, நான்
காட்டினா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என் ஃப்ரெண்ட் பாவம் இல்ல. கவலைப்படாது, இன்னைக்கு உண்மையை அவளா தெரிஞ்சுக்க போறா. ஆமா, நான் இப்பவே ஃபீல் கொஞ்சம் தான் பண்ணுவா. இதுக்கு மேல போச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா போல. ஆமா, இன்னைக்கே சொல்லி முடிச்சிருவோம். இன்னைக்கே சொல்லி முடிச்சிட்டாதான் அவ ஃப்ரீயா இருப்பா, நம்மளும் ஃப்ரீயா இருப்போம். இல்லாட்டா நீ வந்து நொய் நொய் நொய்னே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்ப. வேற ஒண்ணும் இல்ல, உனக்கு கொஞ்சம் கொழுப்பு. டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். அக்கா வந்துருவா. இவங்களை நிறுத்துறதுக்குள்ளேயே நமக்கு போராட்டமா போயிரும் போலனா. போனா போகட்டும், இவங்களுக்கு தான் என்டர்டைன்மெண்ட் போகுது. இந்த 5 செகண்ட்ஸ்ல மட்டும் வராம இருக்கட்டும், நாங்க கண்டிப்பா போயிருவோம். ஆமாமா, வெயிட் பண்ணுங்க, வந்துருவா. ஏய், உன் ஃப்ரெண்ட் வருவாளா வர மாட்டாளா? ஹாய் டி அஞ்சலி. என்னதான் எல்லாம் புடிச்சு திட்டிட்டு இருந்தீங்க போல. என்ன பாராட்டுனது வெளியில வரைக்கும் கேட்டுச்சா நீ? கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சா நீ? மனசே அப்படியே குளிர்ந்து போயிருச்சா நீ? என்ன உன் டப்பா ஸ்கூட்டர் ரிப்பேரா? டப்பானே கோவம் வந்துரும் பாத்துக்கோ. சரி ஓகே, உன் ஸ்கூட்டர் ரிப்பேரா? வர வழியில கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சு. அதுதான் தாளம் கடைக்கு போட்டு தோலடா கேக்குதா? ஓய் அதெல்லாம் 1 லட்சம் போகும். இல்லைக்கு 10 ரூபாய்க்கு கூட போகாத 1 லட்சத்துக்கு போகுமா? சும்மா என் ஸ்கூட்டர் பத்தி தப்பா பேசாத. உங்க அண்ணன் வராத வந்தா நான் தான் கூட்டிட்டு வந்து விட்டுருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. உன் ஸ்கூட்டர்ல எதுக்குடா வந்தன்ற மாதிரி ஆயிரும் அப்பப்போ. உனக்கு அந்த ஸ்கூட்டர் தவிர வேற எந்த ஸ்கூட்டரும் ஓட்ட தெரியாதானே? தெரியுதுல, மானத்தை வாங்காதடி, அமைதியாரி. எனக்கு அந்த ஸ்கூட்டர் ஓட்டி மட்டும் தான் பழகம். இந்த ஸ்கூட்டர் வந்து கீழே விழுந்துருவோன்னு பயம். அதுதான் என்ன அந்த டப்பா வச்சிருக்கேன்னு சொல்லு. டப்பா கிப்பானே மூஞ்ச உடைச்சிருவான் பாத்துக்கோடி. சரி ஓகேடி, என் ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணுமாடி. வேணாம். அர்ஜுன் சார் எப்படி? எங்க பக்கத்து வீட்டுக்கு தான் புதுசா குடி வந்திருக்காரா, அதனாலதான். பேசாம நானும் வீட்டை மாத்திட்டா, இல்லன்னா டெய்லி இங்க வரேன். நீ வா, ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுற நீ. ஹாய் அக்கா. ஹாய்டா. அர்ஜுன் சார் எப்படி இருக்கீங்க? சாமனா எப்படி இருக்கீங்க? அப்புறம் அஜய் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் சேர்த்து நானே சொல்லிடுறேன், எல்லாரும் சூப்பர். பார்த்தாலே தெரியுதுடா அவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்கன்னு. அதுதான் எங்க குடும்பம். சரி ஓகே, உனக்கு ஒரு பெரிய ஷாக் ஒன்னு இருக்கு. முதல்ல அக்கா கிட்ட ஒன்னு கேட்டு வந்துடுறேன். நீ சொன்ன உருட்டெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு உங்க அக்கா கிட்ட இருந்தே நிரூபிக்கிறேன். அவன் உங்ககிட்ட உருட்டுனா சொல்றேன்க்கா, என்ன உருட்டுனான்னு கேளுங்கக்கா. உங்களை மாதிரி ஒரு நல்ல அக்காவை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாக்கா. பேசாம பைத்தியம் பிடிச்சிருச்சுடா. அது எப்பயோ பிடிச்சிருச்சு உன் ஃப்ரெண்டுக்கு. ஆமா, அவ சொன்னது உண்மைதான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா, நெஞ்சு வலி வந்துருச்சுக்கா. சாகக்குறே. இன்னும் நிறைய நியூஸ் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இதுலயே போயிட்டா எப்படி? அக்கா, உண்மையா சொல்றீங்களா இல்ல இவளுக்காக போய் சொல்றீங்களா? இல்ல, எனக்கும் திடீர் கல்யாணம் தான். என்ன அக்காவை தாடி எடுத்து காட்ட சொல்லட்டுமா? குண்டு மேல குண்டெல்லாம் போடக்கூடாது. உங்க வீட்டுல மட்டும் எப்படி திடீர் கல்யாணம் நடக்கும்? அப்படிதான்டா எங்களோட குடும்பமே அப்படிதான். அண்ணி, அப்ப நீங்களும் அப்படிதானா? அது என்ன முடிவு பண்ண? அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. கொஞ்ச நாள் தானே? உங்க குடும்பத்துக்கு கொஞ்ச நாள்னா ஒரே நாள் தான். அண்ணி நீங்களாச்சும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிருங்க. யாரும் கல்யாண சாப்பாடு போடவே மாட்டேங்கிறாங்க. நீ அஞ்சலி கல்யாணத்துக்குலாம் கல்யாண சாப்பாடு சாப்பிடலான்னு வந்தேன். அப்ப கூட சாப்பாடுக்கு தான் வருவல. எனக்கு சோறு தான் முக்கியம். ஆமா, சாப்பிடறதுக்கு வர சொல்லிட்டு என்னமோ பேசிட்டு இருக்கவா? சாப்பிடலாம். அதுவாடி, வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டாங்க, சாப்பிட்டே வந்துட்டேன்டி. எருமை இங்க நான் சமைச்சிருப்பேன்னு சொல்லி தானே நீ சாப்பிட வரல? இல்ல நீ சமைச்சிருப்ப, நல்ல வாய்ஸ்க்கு ருசியா சாப்பிடலாம் தான் வந்து. என்ன பண்றது, அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன்டி. என் அம்மா தான் இப்ப நீ தின்னுட்டு தான் வெளியில போற, வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடி. நான் என்னடி பண்றது? யாரு அம்மா? ஆமாண்டி. என்ன மேடம், கவுன் இந்த மாதிரி தான் போடுவீங்க, நீங்க புதுசா சுடி எல்லாம் போட்டிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடி, அம்மா தாண்டி சுடி போட்டு போ, கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால தாண்டி. ஆனாலும் உனக்கு சூப்பரா இருக்கு. ஆமாமா, சுடிலயும் சூப்பரா தான் இருக்கு. ஐயோ, நீங்கலாம் சொல்லவே வேணாம். இல்லனாலே நல்லா ஒரு அழகுதான் மேடம், அதை நீங்களே சொல்லிக்கோங்க. ஆமா, வீட்டுக்குள்ள எதுக்கு கூலிங் கிளாஸ் போட்டுருக்க நீ? அது வந்து அர்ஜுன் சார் எப்படியாவது சமாளிடி ப்ளீஸ் டி. சரி கவலைப்படாத, நானே சமாளிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல மாமா. இப்ப என்ன கூப்பிட்ட? மாமாடி. பக்கத்து வீட்ல இருக்காங்களா, கொஞ்சம் க்ளோஸ் டை, அதனாலதான். ஓகேடி. சரி சொல்லி சமாளி. அது வந்து மாமா, அவளுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது. அது கூலிங் கிளாஸா போட்டாதான் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அவ போட்டுருக்கா. உன்ன போய் சொன்னது என்ன செருப்பால அடிச்சுக்கணும்டி? அர்ஜுன் சார், நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. இவ போய் சொல்ற அர்ஜுன் சார். சரி ஓகே, அந்த கண்ணாடியை கழட்டிட்டு நான் வைக்கிற நம்பர் என்னன்னு சொல்லு. வாய மூடிட்டு இருக்கல, செருப்பு வெளியில தான் கழட்டி வச்சிருக்கேன். எதை தூக்கி அடிப்பேன்னு தெரியாது. ஓகே போ, எனக்கு என்ன புரிஞ்சுச்சா மாமா? அவளுக்கு கண்ணு தெரியாது மாமா, அதனால தான் இப்படி பேசுறா. சரி ஓகே. ஆனா இப்படி ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருக்கு. இருக்குல, இதுதான் எல்லாரும் பொறாமப்படுவாங்க தெரியுமா? ஆமா, உண்மையாலுமே சூப்பர். இந்த குடும்பத்துக்கு அப்படியே சுத்தி போடணும். நீ சொன்னாலும் சொல்லுனா நாங்க சுத்தி போட்டுருவோம். ஏன்னா உன் கண்ணே ஏகப்பட்டது விழுந்திருக்கும். ஃப்ரெண்டுன்னா என்கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியேடி. ஃப்ரெண்டு நான் தாண்டி சொன்னேன். தெரியும். நீ எங்க இருந்து ஃப்ரெண்ட் எல்லாம் மதிக்க போற? இந்த ஃப்ரெண்ட் ஒரு நாள் விட்டுட்டு போனாதான் தெரியும். அதுதான் இன்னைக்கே போயிருவியே. வாயில அடிச்சுக்கோ, தப்பா பேசாத. இப்ப நீ தானே சொன்ன, நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ அப்படி எல்லாம் சொல்லலாமா? சரிமா, சொல்லல. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல, சரியா விடு. ஆனால் இந்த குடும்பத்தை பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்குடி. இந்த குடும்பத்துக்கு அப்படியே ஒரு சுத்தி போடணும். ஓடல விட, நீ சொல்லி போடாமலையா? எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. 2 கண்கள் என்றாலும் ஓபன்
பண்ணிடுவோமா? இரு இன்னும் கொஞ்ச நேரம் இரு. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவோம். பாத்துக்கலாம்னு அமைதியா இரு, அவளே கண்டுபிடிக்கிறாளான்னு பாப்போம். சாம் அவ எப்படி கண்டுபிடிப்பா? அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கோ, அமைதியா இரு. அம்மா ரெண்டு பேரும் என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, இது அண்ணன் தங்கச்சிக்குள்ள சீக்ரெட். என்னமோ பண்ணி தொலைங்க. சரி ஓகே, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தறேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே அக்கா. அச்சச்சோ அஞ்சலி, நான் தப்பு பண்ணிட்டேன். அத நீ எப்போதும் செய்யறதுதான். சரி என்ன பண்ண? உங்க அக்கா கிட்ட யார் ஹஸ்பண்ட்னு கேட்க மறந்துட்டேன்டி. பெரிய தப்புடி, முக்கியமா நீ அததான் கேட்டிருக்கணும். அத கேட்காம மறந்துட்ட பத்தியா, அதான் அங்க நிக்கிறேன். சரி இரு, உங்க அக்கா வந்துட்டு உடனே கேட்டுறேன். நான் சொல்றேன், நான் உங்க அக்கா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கோ, நீ வாய மூடு. அதுதான் மரியாதை. உங்க அக்கா கிட்ட கேட்கவே இல்ல, இப்ப வந்துட்டு கேக்குறேன். அப்புறம் என்ன தப்பா நினைச்சுக்குவாங்கடி. சாமி இவ திருந்த மாட்டா. அவ எப்போதும் திருந்த மாட்டாடி. அப்போ அனுக்கு யார ஹஸ்பண்ட்னு தெரியாது. இதுவே தெரியாதுமா, அதுலதான் ஒரு ஆட்டமே இருக்கு. அப்போ அர்ஜுனா நம்ம அவளுக்கு ஒரு கண்ணு. கரெக்ட், கத்தது பொறுமையா பேசு. அவன் கையிலக்கா. நாங்களும் சொல்லி பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்போ வந்தோடனே கேட்டு சொல்லுவா பாரு, அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. ஆமாண்டா சாமி, இவ்வளவு ஜெயினிக்கு ஓட்டிடலாம்டா. ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க அக்கா உள்ளார? அம்மா அக்காவை கூப்பிடுங்க, இவ வேற வீட்டுக்கு போணுமா? நான் இப்ப சொன்னேன், அமைதியா இரு. கயல் ஓ ப்ரொஃபசர்ல, அதனால தெரியும் போல. அஜு வர வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப செல்ல பேர் வச்ச கூப்பிட்டாங்க, இல்ல நம்ம காதுல தான் அப்படி விழுந்துச்சோ? யோசிக்கிறா. சீச்சி அப்படியெல்லாம் இருக்காது, நம்ம காதுல தப்பா விழுந்திருக்கும். நமக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. பேசாம இதை நினைச்சு எனக்கு சிரிப்பா தானே வருது. இவ என்னதானே பண்றா? இவ்ளோ கிளியரா கையில காஜூங்கறா, இது கூட கேட்கலையே அவ காதுக்கு. உன் ஃப்ரெண்ட் உன்னோட முட்டாள் தாண்டி, அது மட்டும் தெரியுது. பல்லெல்லாம் தட்டி கொடுத்துருவேன் பாத்துக்கோ கையில. எனக்கு சின்ன வயசுலயே பல்லெல்லாம் கீழே விழுந்து முளைச்சிருச்சு, இதுக்கு மேல தட்டி கொடுக்கணும் அவசியம் இல்ல. அப்ப அமைதியா இரு, என்ன பைத்தியம்னு சொல்லுவே? நீ பைத்தியம் இல்ல, உன் ஃப்ரெண்ட் பைத்தியம் தானே. இதுலதான் எங்க கரெக்டா யோசிச்சிருக்கான். ஆமா, இதுல நல்லா யோசிச்சிருக்கேன். அச்சோ என்னாச்சு? ஐயோ கையில போய் பாத்து. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே நடந்து வர மாட்டியா? பராக் பார்த்துட்டு நடந்து வருவியா? எனக்கு என்ன தெரியும் இங்க தலைவாணி இருந்துச்சுன்னு? அண்ணன் மேல வச்சு நடக்கிறியான்னு. சரி விடுங்க, அதான் பிடிச்சிட்டீங்களா, ரொம்ப கத்தாதீங்க. கீழே விழுந்து மண்ணை உடைஞ்சிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் உடைஞ்சிருக்காதுன்ற தைரியம் தான் நீங்க இருக்கீங்களே பிடிக்கிறதுக்கு. நான் பிடிக்காம கீழே விடுறேன் பாரு. அத நீங்க செய்ய மாட்டீங்க. அப்பா என்ன ஒரு அக்கறை பத்தியாடி அஞ்சலி. இந்த மாதிரி ஒரு நல்ல சார் கிடைக்கிறதுக்கு நம்மள கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஏன் இல்லடி, ஒருத்தவங்க கீழே விழுக போறாங்கன்னு தெரிஞ்சு பாதுகாப்பா புடிச்சு அதை சொல்றாங்க பத்தியா? மேல பராக் பார்த்து நடந்து வராது, கீழே பார்த்து நடந்து வராது, அதாண்டி பெரிய விஷயம். கிரேட்ரி. இதுக்குனே இந்த மனுஷனை லவ் பண்ணாண்டி. அவரு பிடிச்சது அவரோட வைஃப், அது கூட தெரியலையே. அச்சச்சோ, அந்த அக்கா என்ன அப்படி பாத்துட்டு இருக்காங்க? அவங்க புருஷன் வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒன்னும் சொல்ல மாட்டாங்கடி. அமைதியா ஏதாவது சொல்லிட போறாங்க. அப்புறம் அர்ஜுன் சார் தானே தப்பா நினைப்பாங்க. அர்ஜுன் சார் தானே? ஆமா. இவ்ளோ க்ளோஸா பாத்துக்கறாங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரிய வேணாமாடா? டேய், அவ மண்டையில மூளை இருக்காது, எனக்கு கேட்டு சொல்றா. நான் சொல்றேன், உன் ஃப்ரெண்ட் மண்டையில ஃபுல்லா களிமண் மட்டும் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? அது நீயே தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ எங்க அக்கா புருஷன் யாருன்னு கேக்குறேன்னு சொன்னனே கேளு. ஏமாடா கையிலக்கா. நீமே வந்து கீழே பார்த்து நடந்து வா. ஓகே. அக்கா ஏதாவது அடிபட்டுச்சா? இல்ல அடியெல்லாம் பல்ல. சாரி கையில், நான் தான் தலைவணியை கீழே போட்டேன். ஐயோ பரவாயில்ல, விட்டுட்டோம். நான் தானே பார்க்காம நடந்து வந்தேன். இது ஓகே கையில். சொல்லுடா, எது கூப்பிட்ட? அக்கா சாரிக்கா, கேட்க மறந்துட்டேன். உங்க ஹஸ்பண்ட் யாருக்கா? உனக்கு தெரியாது, அஞ்சலி சொல்லலையா? நான் சொல்லிட்ட மட்டும் அவன் நம்பி கிழிச்சிருவாக்கா. நீ வேற நீ என்ன குழப்பி விட்டுட்டு இருக்க? நீ இந்த நேரத்துக்கு அமைதியா இரு. அக்கா உங்க ஹஸ்பண்டுக்கு அறிவே இல்லக்கா, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லக்கா. உங்களை மட்டும் இங்க தனியா விட்டுட்டு அவர் எங்கக்கா போனாரு? என்ன இப்ப தனியா விட்டாரு? அக்கா நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும்க்கா. டேசாம் உண்மையை சொன்னா கூட கேட்டுக்க மாட்டேங்கிறாளே. நீங்க சூசிங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்க்கா. நல்லவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். இப்ப பாருங்க, நீங்க கீழே விழுகவும் அர்ஜுன் சார் பிடிச்சனால ஆச்சு, இல்லன்னா கீழே விழுந்திருப்பீங்கல்ல. இதுக்குதான் கண்ணை கீழே பார்த்து நடந்து வரணுங்கிறது. அதுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு என்ன சம்பந்தம்? ஆமாக்கா, உங்களை இங்க தனியா விட்டுட்டு அவர் எங்கக்கா போனாரு? எப்போ உங்ககிட்ட தனியா வந்தேன்னு சொன்னேன்? பாருங்க, சாம் நினைக்க இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா ஷாலோனியை கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க. இன்னொரு அக்கறை பத்தியா? உங்க ஹஸ்பண்டுக்கு தான் அக்கறை இல்லக்கா. நான் எப்ப சொன்ன? அவர் இங்க தான் இருக்காரு. நான் அஞ்சலியோட ஃப்ரெண்ட், நல்லா மரியாதை கொடுக்குறாப்பா எனக்கு. அவன் நீங்கன்னு தெரியாம பேசுறான்னு நினைக்கிறேன். இங்க தான் இருக்காரு. எங்கக்கா? வெளியில மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல மாங்காய் பறிச்சிட்டு இருக்காரு. என்ன அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு? அது உனக்கு இருக்காடி கொஞ்சமாச்சு? இரு, அக்கா கிட்ட பேசிட்டு வர. நீ குறுக்க வராத. நீ பேசு, நீ கண்டினியூ. அக்கா உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. இன்னைக்கு ஒண்ணுல ரெண்டு பேசிட்டு போறேன்க்கா. ஒரு வைஃப் பிறந்த வீட்டுக்கு விடும்போது தனியாவே விடுவாரு. அவர் எங்க மாங்காய் பறிச்சிட்டு இருக்காரு? கூப்பிடுங்கக்கா. இன்னைக்கு பாருங்க, உங்க புருஷனுக்கு கிளிக்கிறனால ஏன் பாருங்க, நாளைல இருந்து உங்ககிட்ட எங்க தனியா விட மாட்டாரு. கையில வச்சு தாங்குவார் பாருங்க. இல்லனாலும் ஹஸ்பண்ட் அப்படிதான் தாங்குறாங்க. ஆனா இவ்ளோ நடந்து நீங்க விட்டு கொடுக்கல பாத்தீங்களாக்கா? அங்க நிக்கிறீங்கக்கா. இதுதான்க்கா ஒரு நல்ல வைஃப். உங்க ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்ட் இல்லக்கா, புரிஞ்சுக்கோங்க. அக்கா நான் சொல்றேன்க்கா, டைவர்ஸ் பண்ணிருங்கக்கா பேசாம. நான் உங்களுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்க்கா. ஓய் குடும்பத்தை
அவ என் வைஃப். ஏய் நீ சொல்லு, நம்ம அக்காவுக்கு அர்ஜுன் மாமா யாரு? ஹஸ்பண்ட். நமக்கு யாரு? மாமா. அக்காவோட ஹஸ்பண்ட் நமக்கு மாமா தானே. அக்கா இன்னொரு டைம் சொல்லுங்க. இவர்தான் என் புருஷன் போதுமா? அர்ஜுன் சார் தானே நீங்க சொல்றீங்க? உங்க சார் தான் என்னோட புருஷன். என்னடா நடக்குதுங்க? அவ்வளவுதான் போச்சு, நம்ம வாழ்க்கை போச்சு.